காணாமல் போனவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? இது நிறைய பேர் கேட்குறாங்க. காணாம போயிடுறாங்க. சின்ன வயசு, இளம் வயசில் கூட காணாம போயிடுறாங்க. நடுத்தர வயசில் காணாம போயிடுறாங்க. வயசாகி காணாம போயிடுறாங்க. கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு எங்கே இருக்கோன்னு தெரியாமல் காணாம போயிடுறாங்க. இப்படி வீட்டை விட்டு காணாமல் போனவர்களை வீட்டில் உள்ளவங்க தேடுறாங்க. முதல்ல காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. அப்படிங்கும்போது அதற்கு கண்டிப்பாக தேடி கண்டுபிடிக்கலாம். இப்போ காணாமல் போனவர் உயிரோடு இருக்காரா அல்லது இறந்துட்டாரா, அதை திசை சக்கரம் போட்டு, மேப்பில் திசை சக்கரம் போட்டு அவங்க ஃபோட்டோவை வச்சு எந்த திசை காட்டுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் செய்து அதை செய்யும் பொழுது அவர்கள் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு காட்டிடும். ஏனென்றால் அவர்களுடைய பேர், அவர்களுடைய ஃபோட்டோவை வச்சு சில விஷயங்கள் நாங்கள் செய்வோம். அதை வெளியில் சொல்ல முடியாது. அப்படி செஞ்சு பார்க்கும் பொழுது அவர்கள் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் செலவாகும். மிக கஷ்டப்பட்டு தான், போராடி தான் கண்டுபிடிக்கணும். அதை செய்து அவர்கள் உயிரோடு இருக்காங்களா, எந்த திசையில் இருக்காங்களா கண்டுபிடிச்சு சொல்லலாம். அதற்கு தட்சணை கொடுக்கணும். நிறைய பேர், சார் சும்மா சொல்ல முடியுமா? எப்படி சும்மா சொல்ல முடியும்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். நாங்கள் பிரசன்னம் பார்த்து அதுக்கப்புறம் மேப்பில் அந்த அவங்க ஃபோட்டோ வச்சு திசை சக்கரம் போட்டு எந்த பக்கம் காட்டுது, எப்படி இருக்காங்க, அவங்க உடல்நிலை எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்படிங்கிற போது அந்த சிரமங்கள் நீங்கள் ஏற்றுக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக அவர்களை எந்த திசையில் இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையா கண்டுபிடிச்சி சொல்லலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.